ஒரே நிமிஷம் அண்ணா போகலாண்ணா. திருப்பூரில் மாநகராட்சியில் வரி, வீட்டு வரி, தொழிற்சாலை வரி, எல்லா வரியுமே கடந்த அதிமுக ஆட்சி இருக்கின்ற 12 வருடங்களில் எதற்குமே வீட்டு வரியெல்லாம் விதிக்கவில்லை. ஆனால் டிஎம்கே சர்க்கார் வந்தவுடன் வீட்டு வரியை வசூல் செய்ய வேண்டும் என்று சட்டசபையிலே பேசினார்கள். சட்டசபையில் பேசும்போது இந்தந்த முறையில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆகவே அவரவர்கள் சௌகரியத்துக்கு இருந்த வரியை அபரிவிதமாக உயர்வு பண்ணாங்க. மறுபடியுமே இந்த வருஷம் மறுபடியும் உயர்வு பண்ணுறது இல்லாமல் வருஷம் 6 வருஷம் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதோ எனக்கு புரிய மாட்டேங்குது. இதனால் என்ன ஆகி போச்சுன்னா, திருப்பூரில் 2 வருஷமாக தொழில் பூரா நசிஞ்சு போச்சு. தொழில் நடக்கிறது 2 வருஷம் நடக்கிறது இல்லை. பணி பெரிய எல்லாரும் பணி நேரம் பூரா நின்று போச்சு. அது லோக்கல் பணிகளும் சுத்தமாக நின்று போச்சு. காரணம் என்னென்னா, வரி கொடுக்க முடியாமல் நிறைய பேர் வீட்டை விற்று போட்டு அவன் ஊருக்கே போயிட்டான். வாங்கினாலும் அவன் ஊருக்கே போயிட்டான். ஆதி தொழில் தான் நடக்குது. இது நீடிச்சதுன்னா இந்த தொழில் நடக்காது. இருக்கிற தொழிலாளர்களும் வேலையை போயிடுவார். ஆகவே அதே மாதிரி வரி இல்லை, அதே மாதிரி 50,000 ரேஷன் கார்டை சரண்டர் பண்ணி போட்டு போயிருக்கிறாங்க. இது கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. 50,000 காலியாகி போயிருக்கு. இப்படியே நடந்தது என்ன ஆக போகுது? இவங்க ஆட்சி நடத்தணும்னு பார்க்குறாங்க. மாநகராட்சியில் இருக்கிற ஆஃபீஸருக்கு காசு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒழுங்கு எதுவுமே செய்யறதில்லை. பக்கத்து பில்டிங்க்கு ஒரு வரி போடுறான், 10 பில்டிங்க்கு ஒரு வரி போடுறான். அவன் காசு கொடுத்துட்றான். காசு கொடுக்கறதுக்கு ஒரு வரி போடுறான். அதே மாதிரி இப்போ புதுசாக வீடு கட்டினாலும் கம்பெனி கட்டினாலும் பிளான் அப்ரூவலுக்கு போனால் அப்ரூவல் பண்ணுறதில்லை. வீட்டு போய் பாருங்க, வீட்டு போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. பல லட்சங்கள் கையாடுனா கொடுக்குறான். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நடக்க போகுது? அது ஒன்று. அதே மாதிரி கரண்ட் சார்ஜ் அப்படித்தான். வீட்டுக்கே யூனிட்டுக்கு 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா, தொழிற்சாலைகளுக்கெல்லாம் 10 ரூபா 12 ரூபா. இப்படி பண்ணி நிறைய விசித்தறிகள்லாம் விற்று போட்டு அவாவே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறான். வரி இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து மின்சார வரி, மாநகராட்சி வரி இதில் போட்டு தொழிலை பூரா பாதிக்கிறாங்க. நிறைய பேர் கண்ணீர் விட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. தொழில் பூரா முழங்கிட்டு இருக்குது. இந்த சமாச்சாரம் இது உடனடியாக அவங்க பார்த்து ஏதாவது முயற்சி பண்ணினாங்கன்னா ஆட்சி தக்க வைக்கலாம். 1.5 வருஷத்துக்காக இந்த அடுத்து போயிடும். ஒன்று. 2வது 18 வருஷம் ஜிஎஸ்டி வரி மத்திய சர்க்கார் போட்டிருக்காங்க. கடை வாடகைக்கு வீடு வாடகை கொடுத்து அதுக்கு வரி 18% தான். எந்த கணக்குலையும் புரிய மாட்டேங்குது. அதனால் அதுக்கு முழுசாக நாங்கள்லாம் நடவடிக்கைகள் எடுக்கணுமே. அதாகப்பட்டது எல்லா ஊர்க்காரர் மாதிரியுமே எல்லாமே வியாபாரியும் நாங்கள் சும்மா ஒரு போராட்டம், ஒரு பந்து, ஒரு உண்ணாவிரதம் இல்லாமல் முழுமையாக நடத்துறதுக்கு பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்துவதற்கு வருகின்ற சனிக்கிழமை அரிசிக்கடை சங்கத்திலே முடிவு செய்யலாம் என்று இருக்கிறோம். இந்த சனிக்கிழமை உங்களுடைய போராட்டம் பற்றி அறிவிக்கிறோம். சங்க சார்பாக அரசுக்கு கோரிக்கை மனுகள் கொடுத்துருக்கீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகம் மாநகராட்சி வரி 2023 ஆண்டில் ஏற்கனவே மிக அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது. மேலும் மீண்டும் வரி உயர்வு என்பது சிறிய குறு வியாபாரிகளையும் பொதுமக்களையும் வெகுவாக பாதித்து தொழில் முடங்கும் சூழ்நிலை உள்ளது. எனவே கூடுதல் வரி விதிப்பதை தவிர்க்க வேண்டும். வருடம் 6% வரி உயர்வு என்பது வன்மையாக கண்டிக்கிறோம். அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். புதிய கட்டடத்திற்கு மாநகராட்சி அனுமதி பெற மிகவும் கடினமாக நடைமுறை உள்ளது. புதிய கட்டிடம் கட்டுவதற்கு எளிய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும். புதிய கூடுதல் வரி விதிப்பு மற்றும் நிபந்தனைகளை மாறுதல் செய்யும் போது வியாபார சங்க கூட்டமைப்பு பிரதிநிதி